Welcome to JVR Coaching Center for PGTRP Economics பொள்ளாச்சி 10 minutes 10 questions அப்படிங்கிற இந்த வீடியோஸில் 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யூனிட் 7 டெமோகிராஃபி பார்ட்லேருந்து இன்னைக்கு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின் அப்பியர் ஆகும் பொழுதும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு உண்டான 10 கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். Assertion: Malthusian theory of population has been largely criticized in modern times. Reason: Malthus failed to anticipate technological advancements that could increase food production. கூற்று: மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு நவீன காலத்தில் பெரிதும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. காரணம்: உணவு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி மால்தஸ் விளக்கவில்லை. இதற்கான உங்களுடைய ஆன்சர் ஏன்னா யூஆர் கரெக்ட். ஏன்னா உணவு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி மால்தஸ் விளக்கலை. அதனால தான் அவருடைய கோட்பாடு நவீன காலத்தில் பெரிதும் விமர்சிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின்: A population pyramid with a wide base and narrow top typically indicates. அடித்தளத்தில் அகலமாகவும் மேல் பகுதியில் மெல்லிதாகவும் உள்ள ஒரு மக்கள் தொகை பிரமிடு பொதுவாக எதை குறிக்கிறது? இதற்கான உங்களுடைய ஆன்சர் பினா யூஆர் கரெக்ட். ஏன்னா அடித்தளத்தில் அகலமாக இருக்கிற பிரமிடு அதிக பிறப்பு விகிதத்தை குறிக்கும். மேல் தளத்தில் மெல்லிதா உள்ள பிரமிடு அதிகமான மரண விகிதத்தை குறிக்கும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்: Assertion: The optimum theory of population suggests that there is a population size that yields the maximum per capita output. Reason: According to this theory, any increase or decrease from this optimum level will improve per capita income. கூற்று: மக்கள் தொகையின் உத்தம அளவு கோட்பாடு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அளவுதான் அதிகபட்ச தலாவீத உற்பத்தியை கொடுக்கும் என கூறுகிறது. காரணம்: இந்த கோட்பாட்டின்படி அந்த உத்தம அளவிலிருந்து மக்கள் தொகை அதிகமாக அல்லது குறைவாக இருந்தால் அது தலா வருமானத்தை அதிகரிக்கும். இந்த கொஸ்டினுக்கான உங்களுடைய ஆன்சர் சினா யூஆர் கரெக்ட். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் தலா வருமானம் குறையும், மக்கள் தொகை குறைவாக இருந்தால் தலா வருமானம் அதிகரிக்கும். ஆனால் இங்கே மக்கள் தொகை குறைந்தாலும் அதிகமானாலும் தலா வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின்: The infant mortality rate is calculated as. குழந்தை இறப்பு விகிதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான உங்களுடைய ஆன்சர் பினா யூஆர் கரெக்ட். ஏன்னா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஃபேண்ட் டெத்ஸ் அண்டர் 1 year பை லைவ் பர்த்ஸ் இன் a year into 1000. நெக்ஸ்ட் கொஸ்டின்: Assertion: The demographic transition theory explains changes in population growth in terms of industrial and economic development. Reason: In the second stage of demographic transition, both birth rate and death rate are high, keeping population growth stable. கூற்று: மக்கள் தொகை மாற்ற கோட்பாடு தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் மக்கள் தொகை வளர்ச்சியின் மாற்றங்களை விளக்குகிறது. காரணம்: மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாம் கட்டத்தில் பிறப்பு விகிதம் மரண விகிதமும் அதிகமாக இருக்கும். இதனால் மக்கள் தொகை வளர்ச்சி நிலையானதாக இருக்கும். இதற்கான உங்களுடைய ஆன்சர் சீனா யூஆர் கரெக்ட். ஏன்னா இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாம் கட்டத்தில் பிறப்பு விகிதம் அதிகமாகவும் மரண விகிதம் குறைவாகவும் இருக்கும். எனவே இதற்கான சரியான ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்: Which of the following best defines morbidity? பின்வருவற்றுள் எது நோய்வாய்ப்பட்ட நிலையை சிறப்பாக வரையறுக்கிறது? இதற்கான உங்களுடைய ஆன்சர் பினா யூஆர் கரெக்ட். நம்பர் ஆஃப் நியூ கேசஸ் ஆஃப் அ டிசீஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் அப்படிங்கிறதா மார்பிடிட்டியை குறிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உள்ள ஒரு நோயால் புதிதாக பாதிக்கப்பட்டவர்களை தான் நம் நோய்வாய்ப்பட்ட நிலையினர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்: கார்ல் மார்க்ஸ் ரிஜெக்டட் மால்தஸ் தியரி ஆஃப் பாப்புலேஷன். ரீசன்: Marx believed overpopulation is the root cause of poverty and unemployment in capitalist society. கூற்று:
கார்ல் மார்க்ஸ் மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாட்டை நிராகரித்தார். காரணம், மார்க்சின் கருத்துப்படி மூலதனவாத சமுதாயங்களில் வறுமை மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாததற்கு முக்கிய காரணம் அதிக மக்கள் தொகையாகும். இதற்கான உங்களுடைய ஆன்சர் சீனா, யூ ஆர் கரெக்ட். ஏன்னா மார்க்சினுடைய கருத்துப்படி வறுமைதான் மக்கள் தொகையை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் இங்கே வறுமை வேலை வாய்ப்பு இல்லாததற்கு முக்கிய காரணம் மக்கள் தொகைன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் ஒன், which of the following is not a consequence of an aging population? பின்வருவனவற்றுள் எது முதிர்ந்த மக்கள் தொகையின் விளைவாக இருக்காது? இதற்கான உங்களுடைய ஆன்சர் ஏன்னா யூ ஆர் கரெக்ட். ஸோ ஏஜிங் பாப்புலேஷனுடைய கான்சிக்வன்ஸ் இதில் எது இல்லை அப்படின்னா இன்க்ரீஸ்டு ஃபெர்டிலிட்டி ரேட், குழந்தை பெறும் விகிதம் அதிகரித்தல். நெக்ஸ்ட் ஒன், assertion. In the Neo-Malthusian theory, the focus is on both population control and sustainable use of resources. Reason, Neo-Malthusians advocate for abstinence and moral restraint as the only solution to overpopulation. கூற்று, நவீன மால்தசிய கோட்பாட்டில் மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் வளங்களின் திறமையான பயன்பாட்டின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. காரணம், நவீன மால்தசியர்கள் மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு தீர்வாக துறவு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை மட்டுமே ஆதரித்தனர். இதற்கான உங்களுடைய ஆன்சர் சீனா, யூ ஆர் கரெக்ட். ஏன்னா இங்க சொல்லியிருக்கிற கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா நவீன மால்தசியர்கள் துறவு மற்றும் ஒழுக்கத்தை ஆதரிக்கல, அவங்க மாடர்ன் மெத்தட்ஸை ஆதரிச்சாங்க, நவீன முறைகளை ஆதரிச்சாங்க. அதனால கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, demographic dividend refers to the economic growth potential that can result from shifts in a population's age structure, mainly when the share of the working age population is larger than the non-working age group. Statement 2, to reap the benefits of demographic dividend, a country must invest in education, skill development and job creation. கூற்று 1, மக்கள் தொகை லாபம் என்பது ஒரு நாட்டின் மக்கள் தொகை அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சியாகும். குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய வயதுடையோர் அதிகமாக இருப்பதை குறிக்கும். கூற்று 2, மக்கள் தொகை லாபத்தினை பெற ஒரு நாடு கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளில் முதலீடு செய்ய வேண்டும். இதற்கான உங்களுடைய ஆன்சர் சீனா, யூ ஆர் கரெக்ட். ஏன்னா இங்க சொல்லியிருக்கிற 2 கூற்றுமே சரியானது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜேவிஆர் கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் பேட்ச் தனியாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸ் பேஸ்டான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. சேர விரும்புகிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபராக ஆகஸ்ட் 12லேருந்து 16 வரைக்கும் டெஸ்ட் பேட்சுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேர்ன் எக்கனாமிக்ஸ் ஜாய்ஃபுல்லி வித் ஜேவிஆர். தேங்க்யூ.